ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் தமிழ் ஸ்டோரி சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை தாங்க பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒருவருடைய மதிப்பு எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது தெரியுமா? அதுதாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த உலகில் ஒருவருடைய மதிப்பு என்பது உருவத்தை வைத்தும், பணத்தை வைத்தும், அழகை வைத்தும், ஸ்டேட்டஸை வைத்தும் தான் மதிப்பிடுறாங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா உண்மையிலே சொல்ற, ஒருவருடைய மதிப்பு என்பது எதை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டும் தெரியுமா? அதற்கு இந்த கதை முழுமையாக நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேவா? ஒரு ஊரில் தையல்காரரும் அவருடைய மகனும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த தையல்காரரோட துணி தைப்பதை அந்த பையன் பார்க்கிறான். பளபளப்பாக இருக்கும் கத்தரிக்கோலையும் எடுத்து ஒரு துணியை இரண்டாக வெட்டுகிறார். அவன் தந்தை அதன் வேலை முடிந்ததும் அந்த கத்தரிக்கோலை தன்னுடைய காலுக்கு கீழே போட்டுட்டு வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறார். அதே போல துணியை தைத்து முடித்ததும் அந்த ஊசியை எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல பாதுகாத்து வைக்கிறாருங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அந்த பையன் தந்தையிடம் கேட்கிறான், அப்பா, அந்த கத்தரிக்கோல் விலை அதிகமானது, இருப்பினும் அதை காலுக்கு கீழேயே போட்டு விட்டீர்களே, ஆனால் விலை மலிவான ஊசிய மட்டும் நீங்க பத்திரமா எடுத்து வைக்கிறீங்களே, ஏன் என்று கேட்டான். அதற்கு அவனுடைய தந்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னதான் கத்தரிக்கோல் அழகாகவும் விலை மதிப்பாகவும் இருந்தாலும் அதோட வேலை வெட்டுவது மட்டும்தான் தம்பி, அதாவது பிரிப்பதாகும். ஆனா என்னதான் ஊசி மலிவானதாக இருந்தாலும், சிறிதாகவும் இருந்தாலும் அதனுடைய வேலை ரொம்ப அதிகமானது. ஒருவருடைய மதிப்பு என்பது அவர் செய்யும் செயலை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய உருவத்தை வைத்தோ அல்லது அவருடைய பணத்தை வைத்தோ இல்லை என்று சொன்னார். இன்று நம்மில் பல பேர் இவ்வாறுதான் இருக்கிறோம். அடுத்தவர்களுடைய ஆடம்பரம், அழகு, பளபளப்பு, இது போன்ற வெளிப்புற தோற்றத்திற்கே அதிக மதிப்பு தருகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒருவருடைய மதிப்பு அவருடைய குணத்தை வைத்தும், செயலை வைத்தும், எண்ணத்தை வைத்துமே மதிப்பிட வேண்டும் என்பது மறந்து விடுகிறோம். இதை தெளிவாக புரிந்து கொண்டு போலித்தனமானவர்களிடமிருந்து விலகி நல்ல குணத்திற்கு மதிப்பளிக்கும் போது நம்மை சுற்றி நல்ல மனிதர்களை சம்பாதிக்க முடியுங்க. நம்முடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும். முயற்சி தான் செய்து பாருங்களேன். இந்த கதை ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட கருத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பல பேரோட மதிப்பு இப்படிதாங்க எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பணபலம் ஆகட்டும், அவங்களுடைய ஸ்டைல் ஆகட்டும், ஒருத்தவங்க அழகா இருந்துட்டா போதும், அவங்களுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா அது மட்டுமே கிடையாதுங்க. இப்படியும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கதை உங்களுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுடன் நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்க வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.